வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரி அண்ட் தென் விஜய் பார்வதி லாஸ்ட் வீக் நடந்த பிரச்சனையை பேசி இப்போ தீர்த்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் ரியலைஸும் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சபரி அண்ட் தென் விஜய் பார்வதி டாக்டர் செக்கப் முடிச்சுட்டு வராங்க. ஸோ செகண்டாக முடிச்சுட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா சபரி. ஸோ அப்போ விஜய் பார்வதி வந்து கேட்குறாங்க, எல்லாம் ஓகேவா, என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. 10 நாள் ஆகுமாண்டா சரியாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சபரி, ஆமாம் நானும் கேட்டேன் சொன்னாங்க அப்படின்னு. என்ன கேட்டேன் அப்படின்னா, இல்லை டாக்டர்கிட்ட கேட்டேன் விஜய் பார்வதிக்கு எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு. அவரும் அதான் சொன்னார் 10 நாள் ஆகும்ன்ட்டு. அப்புறம் அது பண்ணது நான் தான் சார் அப்படின்னா. என்னது புரியல அப்படின்னாரு. உடனே இல்லை அவங்க அடிப்பட்டது என்னால் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் பார்வதி வந்து, ஏன்டா டாக்டர் வரையும் போய் நீ கன்ஃபெஸ் பண்ணி வேடா அதை பற்றி அப்படின்ற மாதிரி. இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டேன். ஸோ அது என்னால் தான் ஆச்சு அப்படின்றத சொன்னால் தான் அவர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி போட்டு வாங்கியிருக்கார் போல். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து நீ என்ன கற்றுக்கிறேன், நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்றது தான் வந்து முக்கியம் அப்படின்றத வந்து விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து அடுத்த கேமை நம்ம எப்படி அணுகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை நம்ம அந்த குறும்படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு வயலண்ட்டாக இருந்திருக்கு, அண்ட் தென் இந்த அளவுக்கு எனக்கு ஹர்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் இந்த அளவுக்கு நீ வந்து விளையாடி இருக்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கேமில் வர்றப்ப நம்ம ஒரு லிமிட்டை வச்சு அதை வந்து விளையாடுவோம். ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம், அதை பேஸ் பண்ணி நம்ம விளையாடலாம், அதை மீறி நம்ம போகக்கூடாது அப்படின்றத வந்து மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதையும் வந்து சபரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் விக்ரம் பேசினதாக இருக்கட்டும், அண்ட் தென் அதை வந்து விஜய் சேதுபதிட்ட இவர் சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இனிமேல் வந்து நம்மளோட கேமை வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக விளையாடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம அந்த மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சபரி அவரோட ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. நான் வந்து எப்படி இருந்தேன் வெளியே அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன். 5 நாள் கால் 5 டைம் ஒரு நாளைக்கு வந்து கால் பண்ணுவேன். அண்ட் தென் அவங்க வீட்டை விட்டு நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறதுக்காக நான் அழாமல் நான் வந்து நார்மலாக பேசிட்டு போகிற மாதிரி போவேன். ஸோ அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலை. அதுவே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப எனக்கு எல்லாமே டம்ப் ஆகி இந்த வாரம் அந்த அளவுக்கு நான் ப்ளே பண்ணி இப்போது அதை ரியலைஸ் பண்ணுறேன். நான் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணுறத ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய உண்மைத்தனத்தை வந்து அதிகமாக வெளிப்படுத்தணும். நான் வந்து அடக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு சபரி வந்து வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இனிமேல் நம்ம வந்து ஒரு நல்ல கேமை வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு நான் இந்த கண்ணில் இந்த அடி வாங்கினதுக்கு நீ வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு இந்த கண்ணடி பட்டது கூட எனக்கு அந்தளவுக்கு ஹர்ட் ஆகலை அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சமாதானம் ஆகுறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.